வணக்கம். அன்பார்ந்த வாடிக்கையாளருக்கு எனது கனிவான வேண்டுகோள். என் பெயர் இளையராஜா. நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணார வட்டம் ஏலூர் கிராமத்துலேருந்து பேசுறேங்க. இந்தியா போஸ்ட் அதாவது இந்திய அஞ்சல் துறையில 15 வகையான கோல்டன் ஸ்கீம் இருக்கு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒன்றும், ரெண்டாவது பொன்மகன் வைப்பு திட்டமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மூணாவது முயற்சியில ஆர்பிஎல்ஐ அதாவது ரூரல் போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இதை பத்தி என்னுடைய நாலேஜுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பாருங்க. ரூரல் போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு அப்படிம்பாங்க. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் நம்ம இந்த ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 1/1/2002 அப்படிங்கும்போது அவருடைய ஏஜ் பாத்தீங்கன்னா 25. ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சம் அசியூட் அதாவது சம் அசியூடுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்க்காக நம்ம செலுத்த வேண்டிய தொகை வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆஃப் ஏஜ் 50. அதாவது இந்த ஏஜ் எப்படி வருதுன்னா 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணா இன்னும் 25னா 50 ஏஜ்ல வந்து முடிகிற மாதிரி போட்டுக்கிறேன். டியூரேஷன் டைம் 25 வருஷம். இதனுடைய பிரீமியம் வந்து 25 வருஷத்துல இதாகுது. இந்த ஆர்பிஎல்ஐல என்ன ரூல்ஸ் அப்படின்னா, கம்பல்சரி 36 மாசம் 3 வருஷம் அப்படிங்கிறது கம்பல்சரி நாம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய அமௌண்ட்டை 80% எடுக்க முடியும். இதுல என்ன கான்செப்ட்னா, ஒரு சில பேர் ஆர்வக்குள்ள பணத்தை போட்டு எனக்கு 2வது பிரீமியத்துல எனக்கு அமௌண்ட் வேணும் எடுத்து கொடுங்க அப்படின்னா அது பண்ண முடியாது, பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த ரூல்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நாலு வகையான நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம். இந்த பெனிஃபிட் சேலரிக்காரர் பிசினஸ் மேனு எல்லாத்துக்கும் காமனானது. அவங்க சேலரி கொடுத்து இந்த ஸ்கீமை போட்டுக்கலாம். மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1525 இன்ட்டு 12 மாசம் அப்படின்னு போட்டீங்கன்னா 18,300 ரூபாய் நம்ம பே அவுட் பண்ற மாதிரி வரும். அதே 3 மாசத்துக்கு ஒன்ஸ் போட்டீங்கன்னா 4,500 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா 18,000 அமௌண்ட் வரும். அதே 6 மாசம் அப்படின்னா 8,875 இன்ட்டு 2 போட்டீங்கன்னா 17,750 ரூபா வருதுங்க. அதே 1 வருஷம் அப்படின்னு போட்டோம்னா 17,275 இன்ட்டு 1னா நம்ம கட்டுற அமௌண்ட்டும் 17,275 தான் இந்த அமௌண்ட் கட்டுறோம். இதுல அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மணி. இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மந்த்லி ஆஃப் பே அவுட் அதாவது மாசம் கட்டினா அப்படின்னா மாசம் அப்படி கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18,300 ரூபா. அதே இயர்லி பிரீமியம் அப்படின்னா இயர்லி பிரீமியம் 17,225. இப்ப மந்த்லி பிரீமியமும் இயர்லி பிரீமியமும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1025 ரூபா வருது. இந்த 1025 இன்ட்டு 25 வருஷம் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் 25,625 ரூபா அமௌண்ட் எக்ஸஸா வருது. இப்ப இந்த இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா, மந்த்லி பிரீமியோட இயர்லி பிரீமியம் போட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கெயின். அந்த கெயின் அமௌண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா சம் அசியூடு. இந்த சம் அசியூடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியளிக்கப்படுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இங்க 5 லட்சம் இருக்கு அப்படின்னா நம்ம பே அவுட் பண்றது அதாவது வருஷம் பிரீமியம் கட்டணும் அப்படின்னா 4,31,875 ரூபா தான் நம்ம அமௌண்ட் கட்டுறோம். இந்த அமௌண்ட்லயே பாத்தீங்கன்னா 68,125 ரூபா கெயின் ஆகுது. அதாவது 5 லட்சத்திலேயே நம்ம கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4,31,875 ரூபா தான் கட்டுறோம். போஸ்ட் ஆபீஸ்க்காக நாங்க செலுத்த வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா 4,31,875 ரூபா தான் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே கெயின் பாத்தீங்கன்னா 68,125 ரூபா கெயின். இங்கேயும் கெயின், இந்த இடத்துல கெயின் நம்ம எல்லாம் பாத்துக்கணும். ஓகேங்களா? பாத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் போனஸ் பாத்தீங்கன்னா 6 லட்சம் வருது. மெச்சூரிட்டி ஆஃப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11 லட்சம் வருது. இப்ப 25 வருஷம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4,31,875 இன்ட்டு 6 லட்சம் பிளஸ் 68,125 பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11 லட்சம் நம்ம கஸ்டமருக்கு வருது. இந்த அமௌண்ட் இந்த அக்கௌண்ட் யாருக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இது வந்து 19 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இந்த அக்கௌண்ட் நம்ம போடலாம். இது படிச்சவங்க படிக்காதீங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோ இருந்தா போதும். இதுக்கு வந்து எல்லாமே எலிஜிபிலிட்டி. இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா, உங்களுடைய பயணத்திற்கான முதல் படியா இருக்கும். என்னுடைய முயற்சிக்கான முதல் படியா நான் எடுத்துக்குவேன். முயற்சி திருவினையாக்கம். நன்றி. தேங்க்யூ.